நோட்டானா என்ன, நோட்டாவை எப்போ நம்ம நாட்டில் அறிமுகப்படுத்தினாங்க, நோட்டாவுக்கு ஓட்டு போடுறதுனால என்ன நடக்கும்? 2009 காலகட்டத்திலே நோட்டாவை பற்றின டாக் நம்ம நாட்டில் ஆரம்பிச்சிருச்சு. 2013 டெல்லி உட்பட 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் தான் இவிஎம் மிஷினில் முதலாக நோட்டாவை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் 2014 நடந்த மக்களவை தேர்தலில் நாடு முழுக்க நோட்டா அறிமுகப்படுத்தப்படுது. இப்போ நோட்டானா என்ன அப்படின்னா, நன் ஆஃப் தி அபோ, அதாவது மேலே இருக்க யாரையுமே எனக்கு தேர்ந்தெடுக்க விருப்பம் இல்லை. சரி, இப்போ நோட்டாவுக்கு ஓட்டு போடுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றுமே நடக்காது. இப்போ உதாரணத்திற்கு ஒரு தொகுதியில் 100 பேர் இருக்காங்க. அதில் 60 பேர் நோட்டாவுக்கு ஓட்டு போடுறாங்க, 30 பேர் ஏ அப்படிங்கிற வேட்பாளருக்கும் 10 பேர் பி அப்படிங்கிற வேட்பாளருக்கும் ஓட்டு போடுறாங்க. இப்போ நான் எப்படி பார்த்தா நோட்டா தான் வெற்றி அடைஞ்சதாக அறிவிக்கணும். ஆனால் அப்படி அறிவிக்காமல் நோட்டாவுக்கு அப்புறம் யார் வந்திருக்கா, ஏ தானே 30 ஓட்டு, அந்த 30 ஓட்டு வாங்கின ஏயை வெற்றி பெற்றதாக அறிவிச்சிருவாங்க. அப்புறம் எதுக்கு நோட்டா அப்படின்னு பார்த்தோம்னா, யாருமே தேர்தலை புறக்கணிச்சிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்திற்காகத்தான் நோட்டா அப்படிங்கிறதே கொண்டு வந்திருக்காங்க.